இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் படிக்கிறேன். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனே கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். இந்த வசனம் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவிடம், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலிடம் சொன்ன வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்கிறார். கீசின் குமாரனாகிய சவுலை நான் தெரிந்து கொண்டேன் என்று சாமுவேலிடம் சொல்லி, சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பொழுது சவுல் ராஜா சொன்னது, நான் எம்மாத்திரம் இஸ்ரவேல் கோத்திரத்தில் எல்லாம் எங்கள் கோத்திரம் பென்யமின் கோத்திரம் சிறிய கோத்திரம் அல்லவா, நான் எல்லாரிலும் சிறியவன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய நிலையை அவர் உணர்ந்து சொன்னார். அற்பமான ஒரு எண்ணப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் ராஜாவாக தெரிந்தெடுக்கிறார். ஆனால் ராஜா ஆன பிறகு சவுலுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் வந்து விடுகிறபடியினால் கர்த்தர் அவரை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது சவுல் ராஜாவை கர்த்தர் புறக்கணித்து தள்ளுவதற்கு காரணமாயிருந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடம் சொல்லுகிறார், நான் வரும் வரைக்கும் நீர் காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு பலியை செலுத்தும்படி 7 நாட்கள் காத்திருந்து அதன் பிறகு நாம் யுத்தத்திற்கு போகலாம் என்று சொல்லுகிறார். சவுல் ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி காத்திருக்க சொன்ன அந்த 7 நாட்களிலே யுத்தத்திற்காக பெலிஸ்தர் வந்து காத்திருக்கிறார்கள். தானேம் இருந்த பெலிஸ்தரை யோனத்தான் அடித்தான் என்று சொல்லி அவர்கள் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் ஏராளமான ரதங்களோடும் குதிரை வீரரோடும் மிக்மாஸ் என்று சொல்லுகிற ஒரு இடத்திலே வந்து காத்திருக்கிறார்கள். யுத்தம் ஆரம்பிக்க வேண்டும். அந்த பெலிஸ்தருக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முட்காடுகளிலும் கெபிகளிலும் ஒளித்து கொண்டார்கள். சிலர் நாடு கடந்து அடுத்த இடத்திற்கும் கிலேயா தேசத்திற்கும் போனார்கள் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த நெருக்கத்தின் நடுவிலே கர்த்தர் சவுல் ராஜாவை காத்திருக்க சொல்லுகிறார். 7 நாள் நீ காத்திருந்து சமாதான பலிகளையும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தின பிறகே யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி காத்திருக்க சொல்லி இருக்கிறார். இங்கேயோ நெருக்கம். 7 நாள் வரைக்கும் சவுல் ராஜா காத்திருக்கிறார். சாமுவேல் வர தாமதம் ஆகிறது. சவுல் ராஜா அப்பொழுது அந்த பலிகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் பலியிடுகிறார். பலியிடுவது, அவராக பலி செலுத்துவது ராஜாக்களுக்கு அடுத்த காரியம் அல்ல. அது தீர்க்கதரிசிகள், ராஜாக்களுக்காக பலியிடுவது தீர்க்கதரிசிகள் செய்ய வேண்டிய காரியம் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அவர் பலியிட்டு முடிந்த பொழுது சாமுவேல் ராஜா வருகிறார். வந்ததும் சாமுவேல் தீர்க்கதரிசி அவரிடத்திலே கேட்கிறார். சவுல் அவரை வந்தனம் செய்து எதிர்கொண்ட பொழுது சாமுவேல் கேட்கிறார், நீர் செய்தது என்ன, நீர் செய்த இந்த காரியம் என்ன என்று சொல்லி. சவுல் அதற்கு பிரதியுத்தரமாக, ஜனங்கள் பிரிந்து போகிறதை விலகி போகிறதை நான் கண்டு நானாகவே எண்ணி துணிந்து இந்த பலிகளை செலுத்தினேன் என்று சொன்னார். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி அவருக்கு சொன்ன மறுபதில், கர்த்தர் உம்மை ராஜாவாக ராஜ்யபாரத்தை விட்டு ராஜாங்கத்திலிருந்து தள்ளி போடுகிறார் என்று சொல்லி. அதற்கு அவர் சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. கர்த்தர் முதலாவது ராஜா ஆன பிறகு சவுல் ராஜாக்கு கொடுத்த அந்த கற்பனையை அவர் கை கொள்ளவில்லை. அதே போல இன்னொரு சம்பவமும் வருகிறது. அந்த சம்பவத்திலே அமலேக்கர் வழிமறைத்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ போய் அந்த ஜனங்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அதற்கு முகவுரையாக சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கொண்டு உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே, நீர் போய் அமலேக்கை அழித்து விட்டு வாரும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த முறையும் சாமுவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை சவுல் ராஜா மதிக்கவில்லை, அதற்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்னபடியே ஆகாகை அழித்து அவனுடைய எல்லாவற்றையும் அழித்து விடாமல் முதல் தரமானவைகளை தனக்காக எடுத்துக்கொள்ளுகிறார். கர்த்தர் அவரை புறக்கணிக்கிறார். ஒரு அற்பமாய் தன்னை எண்ணின ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் உயர்த்தின பிறகு அந்த சவுல் ராஜாவுக்குள்ளாலே ஒரு மனமேட்டுமை வருகிறது. அவர் அந்த சாமுவேலை மதிக்கவில்லை. கர்த்தர் என்னை கொண்டு உம்மை தெரிந்தெடுத்தாரே என்று சொல்லிதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த சம்பவத்திலே எனக்கு மனதிலே தோன்றின ஒரு காரியம், சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சவுலை ராஜாவாக்கினார். சவுலை ஒரு பெரிய அதிகாரியாக அவர் செய்கிறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கர்த்தர் மதிக்கவில்லை. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. இதை வாசித்த பொழுது எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர்கள், மிக எளிமையான நிலையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள், அவர்களை கொண்டு கர்த்தர் எழுப்பின அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு ஊழியக்காரனாக மாறின ஒருவர் இந்த ஏழை ஊழியக்காரியை மதிக்காத பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த பெரிய ஊழியத்திலிருந்து அவர்கள் விலக வேண்டியது, அதுல இருந்து தள்ளப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இதை கேட்கிற நீங்களும் கூட ஒரு வேலை ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை உலக பிரகாரமாக ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கலாம். இந்த நிலைக்கு நீங்கள் வருவதற்கு, இந்த ஊழியத்தை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு காரணமாயிருந்த, உங்களை வழிகாட்டின அந்த ஊழியக்காரர்கள் யார் என்று ஒரு தடவை யோசித்து பாருங்கள். அவர்களை அற்பமாய் எண்ணாதபடி அவர்களை கனப்படுத்தி உங்களை கொண்டு அவர்களுக்கு செய்ய முடிகிற உதவி இருந்ததானால் அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சம்பவத்திலே முக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையை சவுல் ராஜா அற்பமாக எண்ணி நிறைவேற்றவில்லை. கர்த்தர் உங்களுக்கு பிரத்யேகமாக வார்த்தைகளை தந்திருந்தால், நீங்கள் செய்யும்படி காரியங்களை உங்களுக்கு பணித்திருந்தால் அதை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்து நிறைவேற்றவில்லை, கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்திலே ஆகட்டும், இல்லை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஆகட்டும், ஏதோ ஒரு தனிப்பட்ட ஆலோசனை தந்திருந்தாரானால் உங்கள் மனதிலே அது கர்த்தர் தருகிறது தான் என்று உங்களுக்கு ஒரு உறுதி இருக்கிறதானால், நீங்கள் செய்யாமல் தவிர்த்து விட்ட அந்த காரியத்திற்காக கர்த்தரிடத்திலே நீங்கள் இப்பொழுது மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கலாம். உங்களால் முடிந்த வரைக்கும் அந்த காரியத்தை செய்து நீங்கள் நிறைவேற்றலாம். கர்த்தரிடத்திலிருந்து அடுத்த கற்பனை வருகிற வரைக்கும் இந்த காரியத்தை நீங்கள் செய்து நிறைவேற்றி கொண்டே இருக்க கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தடவை கூட உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை வழி நடத்தின அந்த ஊழியக்காரர்களுக்காக, நான் இன்று இந்த நிலையிலே வர காரணமாயிருந்த அந்த நபர்களுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நான் திரும்ப செய்ய வேண்டியது ஏதாவது இருக்குமானால் அதை செய்ய எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். அதே போல கர்த்தர் உங்களுக்கு எந்த சொன்ன கற்பனைகள் கட்டளைகள் இருக்குமானால் அதை கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நாளின் செய்திக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்த நிலையிலேயோ, குடும்பத்தின் முக்கியமான ஸ்தானத்திலேயோ, ஊழியத்தின் முக்கியமான ஸ்தானத்திலேயோ இருக்கிறவர்கள் கர்த்தாவே, நீர் சொன்ன அந்த வார்த்தைகளை, அவர்களுக்கு என்று நீர் கொடுத்த அந்த கற்பனைகளை நிறைவேற்ற அவர்களுக்கு நீர் உதவிச்சியும். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் உண்மையிலே வளர்வதற்கு, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக காரணமாக இருந்தவர்களை நினைத்து அவர்களை கனப்படுத்துகிற ஒரு இருதயத்தையும் எங்களுக்கு தாரும். உடைய கரத்திலே எங்களை தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை மகிமை